So hey my loves, welcome back to Kani's cooking channel. I hope everybody is doing good and great. So இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா saree box pleating எப்படி செய்யறதுன்னு பார்க்கறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம முந்தானதை செட் பண்ணணும். அந்த செட் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ரீ பிளேட் எப்படி பண்ணணும்னா ஃபஸ்ட்டு முந்தானையில் கிளிப் நீங்கள் அயர்ன் பண்ணுற டேபிளில் கிளிப் மாட்டிடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட உள்ளங்கை இருக்குல்ல அந்த கட்டை விரல் சைஸுக்கு உங்களோட சாரியோட அளவை நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இதே மாதிரி 1 by 1 நீங்கள் செட் பண்ணிக்கிட்டே வரணும். சாரியோட ஃபஸ்ட்டு ப்ளீட்டிங்கை நீங்கள் கொஞ்சம் ஃபோல்டு பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே உள்ளது சரிசமமாக இருக்கா அப்படிங்கிறது உங்களுக்கு சரியாக தெரியும். நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்டு எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாரியை ப்ரீ ப்ளீட்டிங் பண்ண ரெடி பண்ணணும். நம்ம ஷோல்டரில் எங்கென்ன ட்ராப் பண்ணுவோமோ அந்த இடம் வரும் சேம் ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கணும். நீங்கள் உங்களோட சாரியில் எங்கனக்குள்ளே உங்கள்கிட்ட ஷோல்டரில் நீங்கள் பின் பண்ணுவீங்களோ அந்த இடத்துல ஒரு ஊக்கு இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்டெப்ஸ் வைக்கும் போது உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் கரெக்டாக வரும். ஸோ இதுவரையும் சேம் ப்ராசஸே பண்ணுங்க. இந்த பின் வர முடிச்சாச்சு. இப்போ பின்னை எடுத்து கரெக்டாக வச்சுட்டு பின் பண்ணிக்கிறேன். இனி இந்த ப்ராசஸ் வர நல்லா அயர்ன் பண்ணி எடுத்துக்கணும். கீழே இருந்து முந்தானையில் கீழே உள்ளதையும் நீங்கள் அயர்ன் பண்ணிங்கன்னா தான் அது ஸ்டிஃபாக கரெக்டாக நிற்கும். இல்லைன்னா தூக்கிக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அது சரிசமமாக நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கு அழகாக தெரியாது. ஷோல்டர் பாயிண்ட் முடிச்சிச்சு. நம்ம செஸ்ட்டுக்கிட்ட இப்போ வந்துட்டோம். எங்கே நம்ம பின் பண்ணியிருந்தோம் ஷோல்டருக்கு அதோட இனி இந்த ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கடுத்து இனி நம்ம செஸ்ட்டுக்கிட்ட வரதை நீங்கள் ஒவ்வொரு இடமும் தேய்ச்சி எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி கீழே விடணும். இறக்கி விட நீங்கள் கொஞ்சம் அகலப்படுத்திக்கிட்டே போகணும். அதை நீங்கள் அப்படியே இறக்கி விடக்கூடாது. இந்த மாதிரி கையை கீழே வச்சு அதை மெதுவாக நீங்கள் வைக்கணும். இல்லைன்னா அந்த மடிப்பு மறுபடியும் கலைஞ்சிரும் உங்களுக்கு. அப்புறம் திருப்பி நீங்கள் பண்ண கஷ்டமாக இருக்கும். இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அகலப்படுத்திக்கிட்டே போகணும். நம்ம இடுப்போட ஸ்டெப்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து அங்கே வரைக்குமே இதே ப்ராசஸ் தான் போகணும். இந்த ஸ்டெப் முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இடுப்புக்கிட்ட வர சுன்னட்டு அளவு நமக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுறீங்கன்னா ஸ்டார்டிங் டு எண்டிங்க்கு ஒரு பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மெஷர்மெண்ட் சரியாக வரும். அப்போ நீங்கள் அயர்ன் பண்ணி முடிக்கும் போது எந்த இடத்துல நம்மளுக்கு ஸ்டெப்ஸ் வைக்கணுங்கிறது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். அப்போ நீங்கள் பின் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டார்ட் டு எண்டு அந்த பின் கரெக்டாக அந்த பின் ரெண்டுக்கும் இடையில தான் உங்கள்கிட்ட இடுப்புக்கிட்ட வர சுன்னட்டு வரணுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக புரியும். இப்போ முடிஞ்சிருச்சு. அந்த பாயிண்ட்டுக்கிட்ட கரெக்டாக பின் வருது பார்த்தீங்களா? அப்போ உங்களுக்கு இதுதான் எண்டிங், ஸ்டார்டிங் எண்டிங் அப்படிங்கிறது புரியும். அதை அப்படியே நீங்கள் டர்ன் பண்ணிவிட்டு அதே இடத்துல இதை சரிசமமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அயர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ டேபிளில் சாரியை லென்த்தாக போட்டுட்டு உங்களோட ஸ்டெப்ஸை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு பின் பண்ணிடுங்க. சரிசமமாக கொஞ்சம் முன்னும் பின்னுமாக வச்சாங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இதை ஒரு லேயராக எடுத்து நல்லா அயர்ன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது ஸ்டிஃபாக நிற்கும். இதையும் இப்போ எல்லாம் அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்மளுக்கு அயர்ன் பாக்ஸ் தேவையில்லை. எடுத்து வச்சுட்டு இனி சாரியை பிளேட்டிங் பண்ணுறது தான் வேலை. இப்போ அதுக்கு முதல் சாரியை பல்ட்டி பண்ணி போடணும், அதாவது திருப்பி போடணும். இப்போ மிச்சம் இருக்கிற பாட்டை நம்ம எந்த இடத்துல சாரியோட ஃபஸ்ட்டு பிளீட்டிங் வருதோ அந்த இடத்தோட ஸ்டார்டிங்கில் இருந்து இந்த மிச்சம் இருக்கிற சாரியோட பாட்டை அதோட ஃபோல்டு பண்ணிக்கணும். இருக்கிறத ஃபோல்ட் பண்ணிவிட்டு கைனால் கொஞ்சம் நல்லா இழுத்து விட்டுருங்க. அப்போ தான் ஸ்டிஃபாக இருக்கும் பசங்க. இப்போ இந்த பாயிண்ட்டை எடுத்து இங்கே வைக்கணும். இந்த இடத்துல சென்டர் ஆஃப் த சாரியில் வைக்கணும். வச்சுட்டு இதை நீங்கள் கரெக்டாக செக்யூர் பண்ணிவிட்டு கொஞ்சம் தள்ளி இப்படி வைக்கணும். இப்போ மீதி உள்ள பாட்டை
இது இந்த இடத்துல வச்சுட்டு கையால் ஃபோல்டு பண்ணிவிட்டு இதை இங்கே செக்யூர் பண்ணணும். வைக்கிறது மட்டும் இதெல்லாம் இப்படி பண்ணியாச்சு. ஒரு சைடு இப்படி ஃபோல்டு பண்ணி இதை மறுபடியும் ஒரு ஃபோல்டு. அதே மாதிரி இந்த பக்கமும் ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி ஒரு ஃபோல்டு. அதை இப்படியே மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணிடுங்க. இதை திருப்பி இப்படி ஒரு ஃபோல்டு, மறுபடியும் ஒரு ஃபோல்டு பண்ணி இருக்கிறத ஃபோல்டு பண்ணி இதுக்குள்ளே வச்சுட்டு திருப்பி இதை ஃபோல்ட் பண்ணிட்டா saree ப்ரீ பிளேட்டிங் ரெடி.